ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திருமணத்தில் வளர்ச்சி தரும் தாரயோகம் யாருக்கு? இதன் தலைப்பு. திருமண காலம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரின் கனவாக இருந்து வருகிறது. இந்த திருமணத்திற்கு பார்க்கும்போதே ஆண் வீட்டாராக இருந்தாலும் சரி, பெண் வீட்டாராக இருந்தாலும் சரி, கேட்கப்படுற ஒரு கேள்வியில் முக்கியமான கேள்வி என்னென்னா, கல்யாணத்துக்கு பிறகு பையனும் பொண்ணும் வசதி வாய்ப்பாக இருப்பாங்களா, வளர்ச்சி அடைவாங்களா, முன்னேற்றம் அடைவாங்களா, வெற்றிகரமாக இருப்பாங்களா, பொருளாதார வளர்ச்சி இருக்குமா, வீடு கட்டுவாங்களா, கார் வாங்குவாங்களாங்கிறது தான். அப்படிப்பட்ட வளர்ச்சியை தரக்கூடிய யோகங்களில் ஒன்று தான் இந்த தாரயோகம். உபயோகங்கள் பலவற்றை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். அதில் ஒரு விதமான யோகம் இது. இந்த யோகத்திற்கான விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு, இது லக்னத்துக்கு கிடையாது, உங்கள் ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில், உங்கள் ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவான நிலையில் அமர்ந்திருந்தால், திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், உங்கள் ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவான நிலையில் அமர்ந்திருந்தால் இந்த தாரயோகம் ஏற்படும். இரண்டாவது விதி, சந்திரனும் சுக்கிரனும் பரஸ்பரம் கேந்திரத்தில் வலுப்பெற்றிருந்தாலும் இந்த தாரயோகம் ஏற்படும். சந்திரனும் வலுவாக இருக்கிறது, சுக்கிரனும் வலுவாக இருக்கிறது. இதில் சுக்கிரனின் வலு, இது லக்னத்துக்கு கிடையாது, ராசிக்கு தான் முழுக்க முழுக்க. அது நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. சுக்கிரன் வலுப்பெற இடங்கள் மொத்தம் 4. ரிஷபம் ஆட்சி வீடு, துலாம் ஆட்சி மூலத்திரிகோண வீடு, மீனம் உச்ச வீடு. மீனம் உச்ச வீடு ப்ளஸ் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் இருந்தால் திக்பலம். ஸோ இந்த 4 நிலைகள்லையும் அவர் வலுவாக இருப்பார். ஸோ இப்போ இந்த 4 நிலைகளில் அவர் இருந்து அது ராசிக்கு 10ஆம் இடமாக அமைய பெற்றால், அப்போ இந்த 4 நிலையிலையும் சுக்கிரன் இருந்து அது ராசிக்கு 10ஆம் இடமாக வருதுன்னா எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்காருன்னா நீங்கள் சிம்மராசியாக இருக்கணும். புரிஞ்சிடுச்சா? துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்காருன்னா நீங்கள் மகர ராசியாக இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தாரயோகம் வந்துடும். மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்காருங்கும்போது நீங்கள் மிதுன ராசியாக இருக்கணும். அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் பவர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தாரயோகம் கிடச்சிடும். இது இல்லாமல் அவர் திக்பலம் அடைகிறதுங்கிறது லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிற அடிப்படையில் வருங்கிறதுனால, லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கும் நிலையில் அந்த வீடு உங்களுக்கு ராசியாக அமையணும். 10ஆம் வீடு ராசியாக அமையணும். ஸோ இப்போ அது உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேச லக்னம், சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். மேச லக்னம் சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் துலா ராசியாக இருந்தீங்கன்னா இந்த தாரயோகம் ஏற்படும். ராசிக்கு 10ஆம் இடத்துல வலுவாகிறார் அப்படிங்கிற அடிப்படையில். புரிஞ்சிருச்சிங்களா? அடுத்தது, நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கும்போது நீங்கள் விருச்சிக ராசியாக இருக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் லக்னத்திற்கு 7ஆவது ராசியாக வரும்போது, உங்கள் லக்னத்திற்கு 7ஆவது ராசியாக வரும்போது சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருப்பார். லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல திக்பலமாகவும் ராசிப்படி 10ஆம் இடத்துல வலுப்பெற்றும் இருப்பார். இதுவும் தாரயோகம். ஸோ இந்த ஒரு அமைப்பு எல்லா லக்னக்காரங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் முதல்ல சொன்ன விதிகள், சுக்கிரன் வலுப்பெறும்போது அது ராசிக்கு 10ஆம் இடமாக அமையிறதுங்கிறது, நீங்கள் ரிஷப லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் சிம்ம ராசியாக இருக்கணும், அல்லது மகர ராசியாக இருந்தால் துலாத்தில் அவர் வலுப்பெற்று இருப்பார், அல்லது உங்களுக்கு மீனத்தில் சுக்கிரன் வலுப்பெறும்போது நீங்கள் மிதுன ராசியாக இருக்கணும். இந்த 3லும் தாரயோகம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதற்கு அடுத்த நிலையில் சுக்கிரன் திக்பலம் அடைஞ்சிருக்கும் போது உங்கள் லக்னம் அதற்கு நேர் 7ஆம் இடம் ராசியாக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் திக்பலம் உங்களுக்கு தாரயோகத்தை வலிமையாக பெற்றுத்தரும். இது தவிர சந்திரனும் சுக்கிரனும் இணைந்த நிலையில் அல்லது கேந்திரங்களில் இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் அடைந்திருந்தாலும் தாரயோகம் ஏற்படும். இப்போ சந்திரன் உச்சம் பெறுறது ரிஷபத்தில். அப்போ ஒன்று ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறது, அல்லது சிம்மத்தில் சுக்கிரன் இருப்பது, அல்லது விருச்சிகத்தில் சுக்கிரன் இருப்பது, அல்லது கும்பத்தில் சுக்கிரன் இருப்பது. இந்த நிலையிலையும் தாரயோகம் வேலை செய்யும். அதே மாதிரி கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது சுக்கிரன் கடகத்திலேயே இருக்கிறது, அல்லது துலாத்தில் இருக்கிறது,
அல்லது மகரத்தில் இருப்பது அல்லது மேசத்தில் இருப்பது இந்த யோகம் வேலை செய்யும். ஸோ இது ஒரு மெத்தட். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை கணக்கு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இதில் சந்திரன் சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல இருக்கும்போது பௌர்ணமி சந்திரனாக போற்றப்படுறார். அப்படி பௌர்ணமி சந்திரன் இருக்கும்போது அவருக்கு நேர் 7ஆம் இடத்துல சுக்கிரன், ஏன்னா 7ஆம் இடத்துல மட்டும்தான் வர முடியும் மோஸ்ட்லி. சில ரொம்ப அபூர்வமான நிலையில் 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சந்திரனோடு சுக்கிரன் சேர முடியாதுங்கிறது ஒரு விதி. அப்போ சூரியனை விட்டு 3 வீடுகள் தான் அதிகபட்சம் தள்ளுவார் சுக்கிரன்கிற அந்த அடிப்படையில் எப்பயாவது 4ஆவது வீட்டில் இருப்பார். எப்பயாவது ரொம்ப அபூர்வமாக நிகழும் அந்த நிகழ்வு. அந்த மாதிரியான அடிப்படையிலையும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது சுக்கிரன் சூரியனோடு இருக்கும்போது இந்த தாரயோகம் வேலை செய்யும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இந்த அமைப்பு இருந்தால் என்ன நடக்கும்? சந்திரனுக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் வலுப்பெறுவது, சந்திரன் இருக்கும் வீட்டுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெறுவது, இதெல்லாம் தாரயோகம் திருமணத்துக்கு பிறகான வளர்ச்சியை கொடுக்கும். கல்யாணம் வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்கங்க இந்த தாரயோகம் உள்ளவங்க. மேரேஜ் லைஃப்ங்கிறதே அவங்க கல்யாணம்லாம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலப்பாட்டில் இருப்பாங்க. பட் திடீர்னு உங்களுக்கு திருமணம் நடக்கும். இது ஆண் பெண் 2 பேருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு யோகம் தான். திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மாறும். நல்ல வேலை, பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம், வீடு கட்டுறது, கார் வாங்கிறது மற்றும் தான தர்மங்கள் செய்யும் அளவுக்கான தகுதி உறுவது, ஆயுள் பலத்தை பெறுவது, முன்னேற்றத்தை பெறுவது, நல்ல வலுவான வாழ்க்கை துணை அமையறதன் மூலமாகவே சமுதாயத்தினால் போற்றப்படுவது, உறவுகளால் பொறாமையுடன் பார்க்கப்படுவதுங்கிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. யோகம்னு ஒன்று இருந்தால் பின்னாடியே ஒரு சோகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த அமைப்பில் இந்த தார யோகத்துக்கு இருக்கிற ஒரு சோகம் என்னென்னா கொஞ்சம் ஒழுக்கம் தவறும் நிலை ஏற்படும். தாரயோகம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அடைவாங்க. இந்த வசதி வாய்ப்புகள்லாம் கூடும், பொருளாதார வெற்றிகள் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவர்கள் சற்று சபல புத்தி கொண்டவர்களாக, ஒழுக்கத்தை கைவிடக்கூடியவர்களாக, முன்ன பின்ன இருக்கிற மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடியவங்களாக மாறுவாங்க. இதுதான் அதில் இருக்கிற மைனஸ். ப்ளஸ்ன்னா நிறையா இருக்குது, மைனஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அந்த மைனஸை நாம் தான் கட்டுப்பாடோடு, மனக்கட்டுப்பாடோடு தவிர்க்க வேண்டியது அவசியம். புரிஞ்சுதுங்களா? எல்லா யோகங்களுக்குள்ளும் இந்த மாதிரி ஒரு சோகமும் இருக்கும். ஒவ்வொரு யோகத்தை பற்றி பேசும்போது அதனுடைய மைனஸ் பாயிண்ட்டையும் நான் சொல்லிடுறது வழக்கம். அதனால் தாரயோகம் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி நிச்சயம், பொருளாதார வெற்றி நிச்சயம், முன்னேற்றம் நிச்சயம், திருமணத்துக்கு பிறகு ஆயுள் பலம் நிச்சயம், உறவுகளால் பொறாமையுடன் பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரத்துக்கு போகிறதுங்கிறதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். கூடவே மனக்கட்டுப்பாடு, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த கான்செப்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதையும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. சபல புத்தி வரும், சங்கடங்கள் வரும், அதனால் சில மனக்கசப்புகள் ஏற்படும் வாய்ப்புகளும் இந்த யோகத்துக்கு உண்டு. இது ரொம்ப சிம்பிளான விதி தான். சந்திரனுக்கு 10, அதாவது ராசிக்கு 10 சுக்கிரன் வலுக்கணும், இது ஒரு விதி. திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடம் ராசியாக அமையும் போது அது ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆகிடும். அல்லது வலுப்பெற்ற சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கணும், சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் சந்திரன், அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் சந்திரனுங்கிறது தான் இந்த மெயின் கான்செப்ட். அதில் 10ஆம் இடம்ங்கிறதா ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய தகுதி என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.